விஜய்க்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன பண்றா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. காவேரி வந்து குழந்தைய கூட்டிட்டு போயிடுறாங்க ட்ரெஸ் பண்ணுறதுக்காக. அடுத்து ஒவ்வொருத்தரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது கரெக்ட்டா காவேரி வந்து குட்டி காவேரியோட பேர அனௌன்ஸ் பண்றாங்க. நம்ம பொண்ணு மட்டும் தனியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாளா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு விஜய். பார்த்தா வந்து பெரிய காவேரி அங்க வந்துடுறாங்க. அவங்கள பார்த்து விஜய் அப்படியே சர்ப்ரைஸ் ஆயிடுறாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருக்கு. காவேரி குழந்தையோட அந்த அளவு வந்து சூப்பரா வந்து டான்ஸ் ஆடி, பாட்டு பாடி அப்படியே குழந்தையோட அம்மாவா மாறிடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கண்லேருந்து தண்ணீயா ஊத்துது விஜய்க்கு. அதை தாங்கவே முடியல. உணர்ச்சி பயங்கரமா வருது. அவர் பொங்குது. அந்த அளவு வந்து அவர் பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே ஆனந்த கண்ணீர் வெடிக்கிறாரு. சாரதா கிட்ட போய் அத்தை என்னத்தை இதெல்லாம்னோன்னே மாப்பிள்ள நேத்தே சொல்லிட்டா காவேரி என்கிட்ட இந்த மாதிரி நான் தான் அம்மாவா நான் வந்து குழந்தைக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அதனால வந்து இந்த போட்டியில் கலந்துக்க போகிறேன்னு சொன்னால் உண்மையிலேயே எவ்வளோ நல்ல விஷயம் பார்த்தீங்களா மாப்பிள்ள கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. எனக்கு பார்த்துக்க தண்ணியே வருது வருது மாப்பிள்ள கண்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது மாப்பிள்ள. இதுக்காக தானே நம்ம காத்திருந்தோம் அத்தை அப்படின்னு. ஆமாம் மாப்பிள்ள இதுக்காக தான் காத்திருந்தோம். ஆனால் இது நிஜமான வந்து அன்பாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த போலியான ஒரு அன்புக்கே என் குழந்தை இந்த அளவு துடிக்கிறாளே, உண்மையே காவேரி அன்பு கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு விஜய். கவலைப்படாதீங்க மாப்பிள்ள எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க சாரதா. இங்கே பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சோடனே வந்து பெஸ்ட்டு வந்து வந்து இந்த அம்மா பொண்ணுக்காக நான் வந்து வந்து பரிசை வந்து நம்ம காவேரிக்கும் குட்டி காவேரிக்கும் கொடுக்குறாங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உன்னை காவேரி வந்து வாங்கி பேசுகிறாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் இந்த இந்த பரிசு கிடச்சிது எனக்கூட காவேரிக்கு தான் என்னோடய ஸ்டூடெண்ட் காவேரி தான் சந்தோஷமாக இருக்கும். அவளுக்கு பாவம் சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இல்லை, அவள் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட விஜய்க்கு செம கோவம் வருது. என்னது இதெல்லாம் அப்படின்னோடனே ஏண்டி காவேரி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. பாவம் வந்து ஆனால் இப்போ வந்து அவளுக்கு இந்த வந்து விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து எல்லாரும் வந்து அவங்கள பாராட்டுறாங்க. நான் என்னை பாராட்டுறதுக்காக நான் சொல்லலைங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து அம்மா இல்லை நம்ம தான் மிஸ் தான் எல்லாருமே அம்மாவாக இருந்தால் அவங்கள வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மிஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவங்களை பற்றி பாராட்டி. இதெல்லாம் பார்த்த காவேரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து மேடையிலேருந்து வெளியே வந்த காவேரி வந்து அம்மா பார்த்தல எப்படி வந்து நாங்கள் பண்ணோம் அப்படின்னு நல்லா இருந்ததுடி அப்படின்றாங்க. விஜய் வந்து பார்த்து முறைக்கிறாரு. என்ன இவர் முறைக்கிறாரு பாராட்டுவார்னு பார்த்தா சார் எப்படி சார் கலக்கிட்டோம்ல நாங்கள் ரெண்டு பேரும். அப்பா எப்படி சூப்பர்லப்பா இங்கே பாருங்கப்பா எங்களுக்கு தான்ப்பா பரிசு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து கொடுக்குறாங்க. அப்படியா சரி வா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. ஏன் சார் இப்படி கோவமாக இருக்கீங்க? நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு தான் நினச்சேன். என்ன சந்தோஷப்பட சொல்கிறீங்க? என் குழந்தைய எல்லாம் முன்னாடி அவமானப்படுத்திட்டீங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் எல்லாம் முன்னாடி என் குழந்தைக்கு அம்மா இல்லைன்றது உங்களை யார் சொல்ல சொன்னது அப்படின்னோடனே என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நான் சொல்லலை சார் அங்கே இருக்கிறவங்களாம் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து நான் நல்ல விஷயம் தானே பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் சார். என் குழந்தையே கஷ்டப்படுறது ஒரு நல்ல விஷயமா? இப்போ அப்பா நான் எதுவும் நினச்சிக்கலப்பா மிஸ்ஸிங் கூட வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ அமைதியாக இரு அம்மோ நீ போய் பாட்டி கூட இரு அப்படின்னோடனே உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சாரதா என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க, ஆனால் அம்முக்கு மட்டும் அம்மாவாக இருப்பீங்க அப்படி தானே? இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் என் குழந்தைய நீங்கள் டிஸ்டர்பே பண்ணாதீங்க. இப்போ என் குழந்தை எப்படிலாம் ஏங்குவான்னு எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. இப்போவே என் குழந்தை ரொம்ப மனசு கஷ்டப்படுவா. என்னங்க சொல்கிறீங்க? உங்கள் மனசு கஷ்டப்படுறதுக்காகவா நான் இவ்வளோ பண்ணேன்? உங்கள் குழந்தை மனசு கஷ்டப்பட சந்தோஷமாக இருக்காங்க. சந்தோஷமாக தான் இருக்கா. ஆனால் இந்த சந்தோஷம் நிரந்தரமானதா சொல்லுங்கள்? நிரந்தரமானது இல்லைல்ல. அப்புறம் எப்படிங்க நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் அன்பு கொடுத்துட்டீங்களே அவளுக்கு காலம் ஃபுல்லாக எப்படிங்க இந்த அன்பு கிடைக்கும்? இந்த அன்புக்காக அவள் ஏங்க மாட்டாளா? அதுக்கு தாங்க பார்த்து பழகணும்னு சொல்கிறது. உங்ககிட்ட ஓவராக பழக விட்டது ஏன் மேலே தப்பு தாங்க. இப்போ நான் எங்கே இருந்துங்க அவளுக்கு உங்களோட அன்பு நான் கொடுக்க முடியும்? சரி அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட உங்ககிட்ட இருக்க அன்பு அவளுக்கு என்றைக்குமே மாறப்போகிறதில்ல. உங்ககிட்ட தான் அவருக்கு உண்மையான தாய்மையான அன்பு வந்து கிடச்சிருக்கு, தாய்ப்பாசம் கிடச்சிருக்கு. அந்த பாசத்தை நீங்கள் போலியானதுன்றது அவளுக்கு தெரியலங்க. அவள் குழந்தைங்க எல்லாத்தையும் நம்பிடுவா. தயவுசெய்து இதுக்கப்புறம் என் குழந்தைகிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறதா தான் முதல்ல என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணணும். நீங்களே எப்படிங்க முடிவு பண்ணுவீங்க? இல்லை சார் உங்களுக்கு இங்கே பாருங்கள் நான் உங்களை வந்து விரும்புறது உண்மைதான். நீங்கள் என் குழந்தைக்கு அம்மா வந்தால் என் குழந்தை நல்லபடி இருப்பா சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லி தான் உங்களை கல்யாணம் பண்ண நினச்சினே வேறு எந்த காரணத்துக்காகவும் இல்லை. நீங்கள் எங்கள் அம்மாவாக இருக்கிறதுக்கு மட்டும் வந்து விரும்புகிறீங்க. எனக்கு ஒய்ஃபாக இருக்க மாட்டீங்கன்னா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்கன்னா அப்புறம் எதுக்காக என் குழந்தைக்கு அம்மாவாக இருக்கணும்? இதுக்கப்புறம் என் குழந்தை விட்டு விலகிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி.